ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 ஆம், மிருகசீஷம் மிதுன ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் தான். இந்த சனி வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும், குருவோடைய அனுக்கிரகம் இருக்கு. குருவோடைய பார்வை இருக்கு. இந்த மாசத்துல இருந்து நெறைய மாற்றங்கள் இருக்கு. படிப்படியா இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காரு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அமைதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். ஓகேங்களா? அதே மாரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஃபர்ஸ்ட்டு மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கக் கூடாது. அதே மாரி தேவையில்லாம வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. நீங்க அமைதியா இருந்துட்டா கூட உங்கள தேடி வந்து உங்ககிட்ட சண்ட போட்டுட்டு, சண்டைக்கு வா, உங்க வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகள புடுங்கி, அத வச்சு இது பண்றது, சண்டை இழுக்கிறது, பிரச்சனைகள் பண்றது. இது மாரிலாம் நடக்கும். ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாசம் நிதானத்த கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சுட்டீங்க, தொட்டது எல்லாத்துலயும் சக்சஸ் தான் உங்களுக்கு. புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு 4ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல குருவும், புதனும் சேரக்கூடிய அமைப்பு. இது வந்து நல்ல சாம்ராஜ்ய யோகம் தான். ஆனா, இந்த உங்களுடைய ஜென்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம முடக்கி போடும். அதனால ஹனுமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் சாலிசா படிங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றத பழக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சனியுடைய தாக்கம் அதாவது குறைஞ்சு போயிரும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா மாத்தி குடுக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த வழிபாட கட்டாயம் நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கைய வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு தான். குருவோடைய பலம் நல்லா அனுகூலமா இருக்கிறதுனாலயும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இணைவு இருக்கிறதுனாலயும், இந்த மாசம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா மாற்றங்கள் வருமானா, உங்களுக்கு 6க்குடைய சூரியனும், 4க்குடைய புதனும் 10ஆம் இடத்த பார்க்கறதுனால, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது உத்தரவாதம்ங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில்ல நீங்க நெறைய கவனத்த செலுத்தணும். ஓகேங்களா? தொழில் உண்டு, நீங்க உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சிரும். தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் வரும். லாபங்கள் வருங்க. வருமானம் வர அதே நேரத்துல செலவுகளும் அதிகமாக இருக்கு. 12 கூடிய சனி தான் உங்களுடைய ராசி வராரு. அது குரு பார்வை. குரு எத பார்க்குறாரோ அத அதிகப்படுத்தி விட்டுருவாரு. அப்ப வருமானம் வரும். அதே நேரத்துல விரயமும் உண்டு. ஏன்னா இந்த மாசம் வந்து அதிகமான பணிச்சுமை, அதிகமான செலவுகள், சுப செலவுகள் அல்லது வந்து மருத்துவ செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் அதிபதி வந்து சூரியன். அவரு தான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால, உடல்நிலை பாதிப்புகள், அதே மாரி மனநிலை பாதிப்புகள் கட்டாயம் வருங்க. இந்த 1 மாதத்துல வந்து மனச நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். மனச நல்லா அதாவது மெடிடேஷன் அத அப்படியே பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும், சாதிக்க முடியுங்க. மீன ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையிலயுமே சிக்காம எஸ்கேப் ஆவாங்க. கிளவரா இருக்கும். அவங்களுடைய மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் செய்றாங்கன்னா, அதுல போய் ட்ராப் ஆகாம அப்படியே கிளியரா வருவாங்க. கல்லூர மீன்ல நழுவுற மீன். மீன ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையில போய் சிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஜென்ம சனி மண்டைக்குள்ள போயிட்டு அப்படியே கொடைச்சல குடுக்கும். எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அது சக்சஸ் ஆகாது. என்னடா அது அப்படின்னு அதிர்ஷ்டமே குறைஞ்சு போன மாரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா குருபலம் இருக்கனால இனிமேல் அந்த கவலை வேண்டாம். ஆனா சோம்பேறித்தனத்த குடுக்கும் அல்லது உடல்நிலைய பாதிப்ப குடுக்கும். மனநிலைய இறுக்கமா வச்சிருக்கும். இதெல்லாம் சனியோடைய வேலை. அப்ப மைண்ட வந்து ரொம்ப பாசிட்டிவாவும், ஆத்மார்த்தமாவும், அமைதியாவும், அன்பாவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துலயும் நீங்க சாதிக்க முடியுங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. கடன் வந்து கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா, அதெல்லாம் சமாளிச்சிரலாம். உங்களுக்கு வந்து வரக்கூடிய வருமானம் நல்லா வந்துட்டாலே, கடன கட்டி அத குளோஸ் பண்ணிறலாம். அதனால அந்த மாரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் உண்டு. ஏன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன், உச்சம் பெற்ற குருவோட 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ம் 8ம் எப்ப கனெக்ட் ஆகுதோ, அந்த டைம்ல ஒரு விபரீத ராஜயோகம் உண்டு. அது இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனா, ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருந்தா, டக்குன்னு ஒரு
விஷயம் கிளிக் ஆகும். ஒரு ராஜயோகத்த குடுக்கும். சாம்ராஜ்ய யோகம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கனால, திடீர்னு ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. தயவு செய்து மீன ராசிக்காரங்களே, யார்கிட்டயும் சண்டைக்கு போகாதீங்க. முன் கோவத்த தவிர்த்துருங்க. எடுத்தோம், கவுத்தோம்ன்னு பேசாதீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அதனால பேரு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைய இழுப்பாங்க. அதுல போய் நீங்க சிக்கிக்காதீங்க. அது என்னன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உணர்ச்சி வசப்படுறது மாரி தோணும். அதனால தேவையில்லாம வார்த்தைகள விடுறது, சண்டைக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள்னால நெறைய சேதாரங்கள் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வராது. நீங்க எதுக்கு உங்களுடைய எனர்ஜிய போடணுமோ, அதுக்கு போட முடியாம வேற பக்கம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்க நெறைய கம்யூனிகேஷன் விஷயத்துல கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்துல முன்கோவத்த தவிர்க்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆயிருவீங்க. பொதுவாவே முகம் தெரியாத நபர்கள்கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகள சொல்லாதீங்க. செல்ஃபோன குடுக்காதீங்க. அதே மாரி பர்சனலா போய் டிஎம் பண்ணாதீங்க. சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு போகாதீங்க. செக்ல கையெழுத்து போடுறது, எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா 3ஆம் இடத்து செவ்வாய் அதிக உணர்ச்சிய தூண்டி விடுவாரு. அப்ப நம்ம பாட்டுக்கு எமோஷனலா யாராவது ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அத நம்பி போறது, அதனால ஏமாற்றம் அடையறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம். எல்லாத்த விட காட்டிலும் உங்களுக்கு மருத்துவ விரயம் நெறையா இருக்கு. உடல் உபாதைகள் வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அஷ்டமத்துக்குடையவர் 6ஆம் இடத்துல கேதுவோட இணையறாரு. சர்ஜரி இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனம் சிறப்புங்க. அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, கணவர் வழி ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏதாவது ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னா சண்டைக்கு வருவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வாக்குவாதங்கள் அல்லது பிடிக்காம போறது, பேச்சுவார்த்தை கட் ஆகுறது, 3ஆம் நபருடைய தலையீடுகள் இருக்கிறது. இந்த மாரிலாம் நிகழலாம். அதனால கவனமாக இருக்கணும். நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல பிசினஸ் வுமனா இருக்கலாம். வெளியில போகும்போது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லிட்டு போங்க. மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னா, அது உங்களுக்கு பேராபத்தோ அல்லது அவமானத்தையோ ஏற்படுத்தி குடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பொதுவாவே ஒரு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா, கணவர்கிட்டயும், கல்யாணம் ஆவாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க எங்க போறீங்க? யார் கூட போறீங்க? எந்த வண்டியில போறீங்க? எங்க ஸ்டே பண்றீங்கன்னு ஏ டூ இசட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் குடுத்துருங்க. இல்லன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். காலகட்டங்கள், சூழ்நிலைகள் ரொம்ப வெளியில மோசமா இருக்கு. அதனால 6ஆம் இடமும், 8ஆம் இடமும் சம்மந்தப்படும்போது, உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, விருப்பம் இருக்கோ, இல்லையோ, இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு போறது நல்லது. ஏன்னா, ஒரு பிரச்சனை அப்டின்னா டக்குன்னு வீட்ல இருக்கிறவங்க, நீங்க யார்ட்ட சண்ட போட்டீங்களோ, அவங்க தான் உங்கள கை தூக்கி விடுவாங்க. ஸோ, அதனால வீட்ல இருக்க பேரண்ட்ஸு கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, இது ஹஸ்பண்ட் இவங்க தான் நம்ப தகுதியானவங்க. அதனால அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன சொல்லிட்டு போங்க. உங்க பிரச்சனைன்னு சொல்லி வெளியில போய் சொன்னீங்கன்னா, அதையே வச்சு பிளாக்மெயில் பண்ணிருவாங்க. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அதனால பார்த்து இருந்துக்கங்க. மத்தபடி ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்குது. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. காசு, பணம் வரும். வளர்ச்சி படிப்படியா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி நான் சொல்ல மாட்டேன். ஆனா மீன ராசிக்கு ஓரளவு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. பொதுவா பிரபல்ய யோகம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறுத்தி நிதானமா செயல்படணும். லஞ்ச லாவண்யங்கள அவாய்ட் பண்ணிருங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும். அவங்க சொல்றத வாய்மொழியா இல்லாம ரிட்டனா கேளுங்க. அப்படி இல்லன்னா பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா நில்லுங்க. அவங்க அத பேச்ச மீற முடியல அப்படின்னா, வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லது மெடிக்கல் லீவ் போட்டு கொஞ்ச நாள் வீட்ல இருங்க. இதெல்லாம் உங்கள வேலைய காப்பாத்தும். கெட்ட பேரு அல்லது ஜெயிலுக்கு போகக்கூடிய விஷயங்கள்லேருந்து காப்பாத்தி விட்டுரும். முக்கியமா லஞ்ச லாவணியங்கள அவாய்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா, நீங்க வேற ஒருத்தருக்காக செய்யக்கூடிய செயலு, தண்டனை உங்களுக்கு வந்துருங்க. அதனால செய்யாத தப்புக்கு நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரிலாம் வந்துரும். கவனம், கவனம். அதே மாரி அ அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன என்னன்னா, ஜென்ம சனி சனி ஒரு விஷயத்த குடுக்குது அப்டின்னா, ஜெயிச்சாலும் அதுக்கு அதோடைய பிரதிபலன்கள் குறைவா தான் இருக்கும். நீங்க அரசியல்வாதியா இருக்கலாம். எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா, அதுக்குண்டான நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைச்சிருக்காது. அதனால ஒரு லைட்டா டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனா, மக்களுடைய ஆதரவுகள், மக்களுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு இருக்கும். இதோடைய விஷயம் நீங்கிருச்சு அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். எதிர்பார்த்த பலன்கள் வரும். நல்ல போஸ்ட் வரும். ஒரு நிர்வாக விதத்துல பெருசா வருவீங்க. மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவரா மாறுவீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். நெறைய பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. பூஜைகள்லாம் பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்பு தான் இருக்கு. அதே மாரி
மீன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பொதுவாவே பலன்கள் என்ன அப்படின்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைச்சிருங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கட்டாயம் வந்து படிப்படியா கடன அடைக்கிறது அல்லது கடன் பிரச்சனையிலருந்து மீண்டு வர்றது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொருளாதாரமும் நல்ல சிறப்பாக இருக்கு. ஆனா விரயமும் இருக்கு. எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். உபயராசியா இருக்கனால அதுவும் இதுவும் கலந்து தான் இந்த மாதம் இருக்கனால, சமாளிக்கக்கூடிய தன்மை தான். முன்பே இருந்தத விட இந்த மாதம் வந்து நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கு. இது எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா, மன அமைதியோட சிறப்பாக வாழ்றதுக்கு கட்டாயம் முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.